తమిళనాడు మంత్రి శరత్ అంశంపై రాజకీయ దుమారం రేగుతోంది. ఐపీఎల్ మ్యాచ్ సందర్భంగా తీసిన పాత వీడియోను ఆధారంగా చేసుకుని డ్రగ్స్ వినియోగించారంటూ ఆరోపణలు వచ్చాయి. దీనిపై కుటుంబ సభ్యులతో కలిసి శరత్ వివరణ ఇచ్చారు. జ్వరంతో బాధపడుతున్న తన కూతురు మాత్రను మింగలేకపోవడంతో పారాసెటమాల్ టాబ్లెట్ ని ఫోన్ పై నలిపి ఇచ్చామని சொசைட்டியா மாத்தணும்ன்றதுக்காக காலைல ஒரு அவேர்னஸ்க்கு போயிட்டு வந்தேன். அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தப்பான ஒரு ரூமர் வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா நாங்கள் ஐபிஎல் மேட்ச்சுக்கு ஒரு 2 years பிஃபோர் சம்திங் போயிருந்தோம். பாப்பா பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அது ஒரு 2 years பிஃபோர் இருக்கும், டேட் கூட தெரியல. அந்த டைம்ல ஃபேமிலியோட எல்லாரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். அந்த டைம்ல வந்து என்னன்னா ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பா வந்து டேப்லெட் முழுங்க மாட்டா, அதை துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை வந்து அதை க்ரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில கலந்து பாப்பாவுக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை க்ரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். ஐபிஎல் மேட்ச் ஸ்டேடியம்ல அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கும்பல், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ பேர் என் பேக்ல ஃப்ரண்ட்ல எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த இருக்கிற டைம்ல பாப்பாவுக்கு ஃபீட் பண்றதுக்கு எங்க வீட்டுல இருந்து கிளம்பி போகும்போது அதை நம்ம க்ரஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து க்ரஷ் பண்ற டைம் அதை எடுத்து இப்போ ட்ரக்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோ வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ளீஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. స్నేహితుడు సరదాగా తీసిన పాత వీడియోను ఉద్దేశపూర్వకంగా వక్రీకరించి సోషల్ మీడియాలో ప్రచారం చేస్తున్నారని మంత్రి శరత్ ఆరోపించారు. తన ప్రతిష్టను దెబ్బతీయడానికే ఈ వీడియోను వైరల్ చేస్తున్నారని ఆవేదన వ్యక్తం చేశారు. తప్పుడు ప్రచారాల్ని ప్రజలు నమ్మొద్దని శరత్ విజ్ఞప్తి చేశారు. ஒரு அவேர்னஸ்க்கு போயிட்டு வந்தேன். அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தப்பான ஒரு ரூமர் வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா நாங்கள் ஐபிஎல் மேட்ச்சுக்கு ஒரு 2 years பிஃபோர் சம்திங் போயிருந்தோம். பாப்பா பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அது ஒரு 2 years பிஃபோர் இருக்கும், டேட் கூட தெரியல. அந்த